மேட் ஃபார் ஈச் அதர்னா அது இவங்க தான். இவங்க காலம் புறா இப்படி ஒன்னாவே இருக்கணும். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. மாமா, முதல்ல இவங்களுக்கு நான் திருஷ்டி சுத்தி போடணும். கொஞ்சம் இருமா, இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன் முதல்ல. இந்த புரியுத? என்னடா தயங்குறீங்க? ஸ்பெஷல் கிஃப்டடா, சாதாரண கிஃப்ட் இல்ல. உங்க 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட். எங்கன்னு நினைக்கிறீங்க? சுவிட்சர்லாந்து போறீங்கடா. சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட். வேதா, என்னாச்சு? நாகு தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, நீ ஒரு மாதிரியா இருக்க. அப்பா, என்னத்துக்கு முதல்ல புக் பண்ணிக்கிறீங்க? வேணாம்ப்பா, கேன்சல் பண்ணிடுங்க. எதுக்குடா கேன்சல் பண்றது? டேய், கல்யாணம் ஆகி இது வரைக்கும் நீங்க ஹனிமூனே போகலடா. அதுக்காக நான் ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ண கேன்சல் பண்ணுன்னு சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, உள்ளூர் தமிழே எனக்கு ஒழுங்கா வராது. இல்ல வெளியூர் போய் அந்த இங்கிலீஷ் என்ன வருது? சுவிட்சர்லாந்து பாருங்க, ஊருக்கு பேரே வாயில வர மாட்டேங்குது. அங்க போய் நான் என்னத்தை யாரண்ட சொல்லி யாருக்கு என்ன புரிஞ்சு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும்பா. தம்பி, நீங்க என்ன அங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவா போறீங்க? ஊரை சுத்தி பார்த்துட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வரதானே போறீங்க. இதுக்கு எதுக்கு இப்ப பாஷை தெரியணும்? இல்ல, அங்க போய் ஒரு வேளை எனக்கு அர்ஜென்ட், இல்ல ஏதோ ஒரு அர்ஜென்ட், அது எப்படி அவங்களாட்ட சொல்லி புரிய வச்சு கஷ்டமாயிடுமே. அதுக்குதான் உங்க கூட கைட் இருப்பாருல, அவரு பாத்துப்பாரு. எல்லாம் கரெக்ட் தான். இது வந்து அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு வேதாஜி தான் மருந்து மொத்தம்லாம் கொடுக்கணும். அவங்களே ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அப்பாவை யார் பார்த்து சொல்லுங்க போகலாம். இது ஒரு பிரச்சனையா? இதை நான் பாத்துக்க மாட்டேனா? ஆமா கரெக்ட், நீங்க பாத்துப்பீங்க. இல்ல நீங்க பாத்துட்டாலும் நீ தனியா ஒரே ஆள எப்படி பாத்துக்க முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு 1008 வேலை இருக்குது. அதனாலதான் நான் வந்து மாமாவை பாத்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்? பத்தத்துக்கு வெளிய வேற இருக்காரே. அந்த ஆள் ஒரு வேஸ்ட் ஆச்சே. அது ஐயோ, நான் இந்த பிரச்சனையை மறந்துபட்டு பாருங்க. ஆபீஸ்ல போய் நீங்க லீவ் கொடுப்பாங்க. இப்பதான் மெடிக்கல் லீவ் எல்லாம் முடிஞ்சிருது. இப்போ வந்து கஷ்டமா வேணாம். பெரிய ஆபீஸ் நீ என்ன உத்தியோகம் பாக்குற எனக்கு தெரியாதாடா? எனக்கே தெரியாது. இந்த மாதிரி சால் ஜாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காதடா. வெட்டிங் அனிவர்சரிடா, சுவிட்சர்லாந்து. இப்படி எல்லாம் வெக்கப்படக்கூடாது. இதான் சான்ஸ், ஜாலியா கிளம்பணும்ல. எதுக்கு அப்பா ஆசையா புக் பண்ணிருக்கிறேன்? புடிடா, புடி. கரெக்ட். சரி, கூட்டிட்டு போமா. அவர் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வர வைக்கதான் நீங்க 2 பேரும் இப்படி திட்டம் போட்டு பண்ணீங்க. சும்மா நடிக்காதீங்க. இது கூட தெரியாம இருக்க நான் என்ன முட்டாளா? ஆமா, இல்லங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல வந்தேன். நீங்க எல்லாம் மெத்த பாத்துறீங்க. இதெல்லாம் உன் வேலை தானே? யா, இந்த டூருக்கு நாம எப்படி போறோம்னு பாக்குறேன். யா, சொன்னா அண்ணி என்ன வேலை முடியல போறாங்க. அப்ப ஹனிமூன் கேன்சலா? அவ சும்மா கோவத்துல இப்படி பேசிட்டு போறா. தம்பி, நீங்க சுவிட்சர்லாந்து போறது கன்ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஒரு வெள்ளை மலை இங்கே பொழிகின்றது.
விஷயத்த மல்லிகா கிட்ட சொல்லிடலாமா? வேணாம். ஏற்கனவே என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கா. இதை சொன்னா சுத்தமா என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். முதல்ல அந்த டூரை எப்படியாவது கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். ஏன் வேதா அங்கேயே நின்னுட்ட? வா. வா வேதா. மல்லிகா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்னக்கா எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறா? நீங்க போன்ல எதுவுமே சொல்லலையா? நேர்ல வந்து சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேமா. என்ன நீங்க இப்படி பண்றீங்க? எதுக்கு வர சொன்னான்னு சொல்ல வேண்டாமா? இப்போ வேதாக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? வேதாவுக்கு ஏன் விருப்பம் இல்லாம போகுது? ஏன் வேதா, கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. மல்லிகாக்கு நகை புடவெல்லாம் எடுக்கணும்ல. இவளை கூப்பிட்டா இஷ்டம் இல்லாமலே பேசிட்டு இருக்கா. இப்பவே லேட்டு, சுத்தமா டைமே இல்ல. அதான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இவ சரின்னு சொன்னா. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். உன்னை கூப்பிட்டதுல உனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லைல்ல? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் வேதா. எதுக்கு? இவ்ளோ பெரிய மனசு உனக்கு மட்டும்தான் இருக்கும். வேதா, என் கூட பிறந்திருந்தா கூட அவங்க இவ்ளோ அக்கறையா நல்லபடியா நடந்திருக்க மாட்டாங்க. இங்க பாரு, என்னோட கல்யாண புடவைய நீ தான் செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே நீ தான் பண்ணணும். இல்ல, வேணாம். உனக்கு எது பிடிக்குதோ அதே எடுத்துக்கோ. ஏன், உனக்கு செலக்ட் பண்ண இஷ்டம் இல்லையா? அப்படி சொல்லல. கல்யாணங்கிறது லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இல்லாம உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் இருக்கணும். நான் ஏதாவது செலக்ட் பண்ணி உனக்கு பிடிக்காம போச்சுன்னா லைஃப் ஃபுல்லா உனக்கு அது உறுத்தலாவே இருக்கும். நீ செலக்ட் பண்ணி எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? என்னோட நல்லதுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டு தர. ப்ளீஸ் வேதா, நீ தான் என் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். வா ப்ளீஸ். தேங்க்ஸ். வா. பட்டு புடவை எங்க? அங்க. ஓகே, வா உட்காரு. இருக்கிறதுல காஸ்ட்லியான புடவை எடுத்து போடுமா? சரிங்க மேடம். மல்லிகா, இது ஓகேவா பாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீ ஏன் கேக்குற? உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இங்க பாரு வேதா, உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை நீ எனக்கு எடுத்து கொடு. அதை நான் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு கட்டிட்டு வந்து நிப்பேன். ஓகே? ஏமா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? தேவையே இல்லை. வேதா எனக்கு பெஸ்டா தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. இது ஓகேவா பாரு. உனக்கு இது ஓகேவா? ஓகேன்னா சொல்லு, பில்லு போட்டுடலாம். என்ன வேதா, உனக்கு ஓகேவா? கொடுத்துருவா? இல்ல, வேற இருக்கான்னு பாக்குறேன். சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் சொல்லு, நான் அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? விடிய விடிய பார்த்தாலும் பிரச்சனை இல்லை வேதா. கடை ஓனரு மல்லிகாவுக்கு தெரிஞ்சவர் தான். ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நமக்காக கடையை அடைக்காம கூட வெயிட் பண்ணுவாங்க. அந்த கிரீன் கலர் எடுங்க. இந்த சாரி தனியா எடுத்து வைங்க. மல்லிகா, இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த புடவையா? இது நாகராஜுக்கும் பிடிக்கும்ல? இல்ல, அவருக்கும் பிடிக்கணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். நீ பாரு.
ஓகே, இந்த சாரியை பில் பண்ணிடுங்க. இல்ல பிரிச்சு பார்க்கலாமே. எதுக்கு பிரிச்சு பார்க்கணும்? நான் தான் சொன்னேன்ல, உனக்கு பிடிச்சிருந்தா போதும். அது எப்படி இருந்தாலும் இந்த மல்லிகா கட்டிட்டு வந்து நிப்பா. நீங்க பில்லிங் அனுப்புங்க. சரிங்க மேடம். ஏமா வந்தது வந்துட்டோம். சாந்தி முகூர்த்தத்துக்கு புடவை எடுக்கணும்ல. வேதா, அதையும் நீயே செலக்ட் பண்ணிடு வேதா. ஏமா என்னம்மா எல்லாத்தையும் வேதாவே செலக்ட் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? வேதா என்னை விட பெஸ்டா செலக்ட் பண்ணுவான்னு அர்த்தம். இல்லம்மா, அதுக்குன்னு ஒரு கைராசி இருக்குல்ல. எதுக்கு? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. அந்த பொண்ணு போய் சாந்தி முகூர்த்த புடவை எடுக்க சொல்ற? அக்கா, இல்லம்மா, 1 நாள் 1 வாரம் தள்ளி போனா பரவாயில்ல. 1 வருஷம் நடக்கலன்னா கண்டிப்பா ஏதாவது தோஷம் இருந்தாதான் இப்படி நடக்கும். இதுக்கெல்லாம் கண்டிப்பா கைராசி பார்க்கணுமா? ராசி இல்லாம போனதுனாலதான் இப்ப அவ புருஷனையே உனக்கு விட்டு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏமா நான் என்னமா தப்பா சொன்னேன்? வேதா நீயே சொல்லுமா, நான் தப்பாவா சொன்னேன்? இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் வேதா இரு. என்னாச்சு? அக்கா சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறியா? இங்க பாரு, அவங்க லூசு மாதிரி இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத, வா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல 1 ஹவர்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படியா? சரி, அப்ப நீ கிளம்பு. அதான் சாரி செலக்ட் பண்ணிட்டல, பில் பண்ணிட்டு நானும் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். என்ன மல்லிகா? அக்கா, இந்த வேதா கண் கலங்கினால எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குக்கா. வாங்க. மல்லிகா, கல்யாண புடவைய நீ செலக்ட் பண்ணாம எதுக்காக அவளை செலக்ட் பண்ண சொன்ன? அதனால தான் நான் அப்படி பேசினேன். அப்பதானே அவ நம்மள நம்புவா. அவ நம்மள நம்புற வரைக்கும் தான் நமக்கு சேஃப். அதனால அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். மல்லிகா மல்லிகா, அங்க பாரு. யாரு? கல்பனாவா? புடவை எடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போற நேரத்துல எதுக்கு மூதேவி வருது பாரு. வண்டியை வேற பக்கம் திருப்பிடலாமா? அவளை தூக்கிடலாம். அண்ணே, அடிச்சு தூக்குங்க அவளை, நான் பாத்துக்கிறேன். நிறுத்துங்க. பயந்துட்டீங்களா? அவ செத்து அதனால ஏன் கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கு தான். வாங்க, அவளை கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு வருவோம். என்ன கல்பனா, எப்படி இருக்க? பயந்துட்டியா? அடிச்சு தூக்கிடலான்னு தான் நினைச்சேன். ஏன்னா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சவால் நீதான். உன்னை தூக்கிட்டா அப்புறம் ஈஸியா நாகுவ கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஆனா அதுல ஒரு த்ரில் இருக்காதே. நீ என்னை எதிர்க்கணும், நான் உன்னை ஜெயிக்கணும். அப்பதானே கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா நானே வந்து உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். நினைச்ச உடனே தெய்வம் மாதிரி நீயே வந்து நிக்கிற. இதுல இருந்து
உனக்கு 24ஆம் தேதி கல்யாணம்ன்றது ஓகே. ஆனா யார் கூட? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரோ அவர் கூட. ஆ, அப்படின்னா ஓகே தான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் கூட நாகராஜ் கூடயோன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஏன்னா நாகராஜும் வேதாவும் கமிங் 21st ஸ்விட்சர்லாந்து போறாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க ஹனிமூனுக்கு. 21st போறவங்க 31st தான் ரிட்டர்ன் வராங்க. இதுல என்ன கஷ்டம்னா அவங்க 2 பேராலையும் உன் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண முடியாது. சோ சேட்ல. உனக்கு சேலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உன் கல்யாணத்துக்கு வராம போறா பாரு அந்த வேதா. அவ சரியான கல்லெஞ்சுக்காரி. ஆனா கண்டிப்பா நான் உன் கல்யாணத்துக்கு மணப்பெண் தோழியா உன் கூடவே இருப்ப மல்லிகா. ஏன்னா நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. என்னடி என்ன கலகலப்பா பேச சொல்லிட்டு உன் மூஞ்சின சுருங்கி போய் நிக்குது. சந்தோஷமா 4 வாரத்தை நீயும் பதிலுக்கு பேச முடியல. இந்த வெங்காயத்துக்கு தான் நான் பேசாம அமைதியா இருந்தேன். எங்க விடுறீங்க? என்ன சவுண்டிய காணோம்? ஓ, சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டீங்களா? ஐயோ அக்கா, அப்படிலாம் முறைக்காதீங்க. நீங்க கடும் பத்தினியா இருப்பீங்க போல. நீங்க முறைக்கிறதுல எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. அச்சி லுக்க மாத்து. இல்ல கொண்டு மொழி அப்படி நோண்டி எடுத்துருவேன். முறைக்கிற ஆளை பாரு. மல், நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவை நான் வந்தனம் செய்யறேன், வரவேற்கிறேன், ஆமோதிக்கிறேன். ஏன் அதை கேட்டு ஆர்ப்பரிக்கிறேன். இந்த முடிவை நீ எதுக்காகவும் மாத்திக்காத. இந்த குழந்தைக்கு உண்மையான அப்ப அவன் எவனோ அவனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் கரெக்ட். நாகராஜ் பாவம், அவனை விட்டு. பாய் பாய்டி அக்கா. கொண்ட பாரு. என்ன பண்றது? மல்லிகாவுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள எப்படியாவது இந்த டூரை கேன்சல் பண்ணிடணும். ஏற்கனவே அவளுக்கும் அவங்க அக்காவுக்கும் என் மேல நம்பிக்கையே இல்லாம போச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். எப்படி கேன்சல் பண்றது? நான் வேதாஜி பயங்கரமா யோசிச்சுக்கிறீங்க. ஓ, சுவிட்சர்லாந்துல போய் என்ன பண்ணாலும் பிளான் பண்ணிக்கிறீங்களா? அங்க என்ன பண்ணாலும் பண்ணலாம். அது மட்டும் கிடையாதுங்க, அங்க நடு ரோட்லயே கட்டி பிடிச்சிக்கலாம், கிஸ் வேற அடிச்சிக்கலாம். அதுவும் தமிழ் படம் கிஸ் கிடையாதுங்க, இங்கிலீஷ் படம் கிஸ்ஸே. ஏன் தெரியுமா? அந்த ஊர் அப்படிதான், மலை பிரதேசம், சுத்தியும் ஐஸ் மலை, மேல இருந்தும் ஐஸ் மலை. அது நம்ம மேல விழ அடேங்கப்பா, ஒரே சோற்றுக்குள்ள 2 பேரும் பூந்துங்கன்னு கமாயா கலையா அப்படியே போயினே இருக்கலாம். யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க.